உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அச்சோ அச்சோ வரா ஓடு சரி ஓடு நீ எடுமா. யோ அங்க நின்னு உங்களால போட்டோ எடுக்க முடியாதா? இந்த சேர் பேக்ரவுண்ட்ல எடுத்தா நல்லா இருக்கும்னு அம்மா சொன்னுச்சு. போடு போன். இந்த ஆள் கூட வந்து நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்க. இரு உனக்கு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கியா? ஓ சரி போ. ஓகே எதையாவது வச்சுக்க போ. சொல்லுங்க வள்ளி. வேலா, அத்தையோட போன் எடுத்து அந்த ரவுடிங்க கிட்ட பேச ட்ரை பண்ண. அப்போ ஒரு ட்ரெயின் போற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா? வேற ஒரு குல்ஃபி ஐஸ் வண்டி போற சத்தம் கூட கேட்டுச்சு. ட்ரெயின், குல்ஃபி ஐஸ் வண்டி அப்படின்னா ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவா தான் இருக்கணும். நான் இப்பவே போய் இங்க பக்கத்துல ஏதாவது ரயில்வே ட்ராக் இருக்கான்னு பாக்குறேன். அந்த ட்ராக்கை புடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் வள்ளி. அண்ணே, இந்த பக்கம் ஏதாவது ஒரு கிரே கலர்ல கார் போறத பாத்தீங்களா? ஆமாங்க, 2 தெருவுக்கு அந்தாண்ட ஒரு குடோன் இருக்கு. அங்கதான் நீங்க சொன்ன மாதிரி கிரே கலர் கார் நிக்கிறத பார்த்தேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ். டேய் மேடம் இவ்வளவு என்னன்னா பண்ணிக்க சொல்லிட்டாங்கடா. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அனுபவிங்கடா. தூக்கி ரயில்வே ட்ராக்ல போட்டுருவோம். காதல் தோல்வியால் தற்கொலைன்னு நாளைக்கு நியூஸ்ல வரும். டேய் டைம் இல்ல, சீக்கிரம் வேலையை முடிச்சு எத்த காலி பண்ணலாம் வாங்க. யோ இந்தியன் தாத்தா, நான் பேரனோட பைக் எடுத்துன்னு வந்துட்டியா? பிரேக் பிடிக்காம வச்சுன்னு உள்ள வந்துட்டியா? தாத்தாவை பார்த்தா பாவமா இருக்குடா. யாராச்சும் போய் வீட்டுல விட்டுருவாங்க. டேய் தாத்தாவை தூக்கி முதல்ல வெளில போடுங்கடா. பாவம் பெருசா அநியாயமா சாவ போகுது. யாரோட சோழியை யாரா முடிக்கிறது? என்னோட மீசையை கூட உங்களால தொட முடியாது. உங்கள யாருக்காவது தில் இருந்தா என் மீசையை தொடுங்கடா பாக்கலாம். அடிங் ஓடுங்கடா ஓடுங்கடா. பயப்படாத ஆனந்தி, நான் தான் வேலை. சரி வா போலாம் வா. ஆனந்தி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? வா இங்க இருந்து கிளம்பலாம். முதல்ல நான் யாருக்கு என்னென்ன பாவம் பண்ண? என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றாங்க? நீ மட்டும் இங்க வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? புரியுது ஆனந்தி. இன்னையோட இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இப்ப நம்ம நேரா கல்யாண மண்டபத்துக்கு தான் போறோம். அங்க உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும். என்னென்ன சொல்ற? நீ வண்டியில ஏறு. நடந்த எல்லாத்தையும் போகும்போது சொல்றவா. அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிருப்பா. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் தாத்தா. ஆள் ஏதாச்சும் செட் பண்ணி அந்த வள்ளிய காலி பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே வந்து அவ புருஷன் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். வேலனோட தங்கச்சியை டார்ச்சர் பண்ண ஆள் செட் பண்ணதே நான் தான். ஆனா ஒண்ணு தாத்தா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ஏன் கையால தான் அந்த வள்ளிக்கு சாவு. என்ன பண்ணலாம் ரேணுகா?
நீயே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா இல்ல இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டி உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? நீயா கல்யாணத்தை நிறுத்திட்டா இந்த கல்யாணம் மட்டும்தான் நிக்கும். ஆனா நான் போய் இந்த வீடியோவை எங்க அப்பா கிட்ட காட்டினா இந்த கல்யாணமும் நின்னுடும், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. எப்படி வசதி? அத்தை, ஆனந்திய டார்ச்சர் பண்ண ஆளுங்களை அனுப்புனது, அவங்கள வச்சே என்ன கொலை பண்ண பார்த்தது, இந்த வேலையெல்லாம் செஞ்சது யார் தெரியுமா? யாரு? தோ எல்லாம் நம்ம ரேணுகா மேடம் தான். ஏய், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அவங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணியிருப்பா. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் தாத்தா. ஆளெல்லாம் செட் பண்ணி அவளை காலி பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே வந்து அவ புருஷன் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். வேலனோட தங்கச்சியை டார்ச்சர் பண்ண ஆள் செட் பண்ணதே நான் தான். ஆனா ஒண்ணு தாத்தா, என்ன ரேணுகா இதெல்லாம்? அத்தை, இவ இத்தனை நாள் நல்லவ மாதிரி உங்க கூட பழகிட்டு என்னையே கொலை பண்ண பாத்திருக்கா. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா தேவையில்லாம உங்களை தானே அத்தை சந்தேகப்படுவாரு. இவ பண்ண தப்புக்கு நீங்க ஏன் அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கன்னு சொல்லுங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இவ ஜெயிலுக்கு போறத தாண்டி உங்க பேரு கெட்டு போயிடும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பேசாம நீங்களே அவகிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க அத்தை. இவளால நீங்க வந்து இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறது ரொம்ப தப்பாத்த. ஏய் என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? இப்ப என்ன, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே? ஓகே, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அந்த கனவு மட்டும் பலிக்கவே பலிக்காது. ஏன்னா நீ யாருக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த போராடினியோ அவளே உனக்கு கிடைக்க மாட்டா. என்ன பாக்குற? உன்னோட உயிர் தோழி இந்நேரம் உயிரற்ற தோழியா மாறி இருப்பா. புரியல? ஆனந்திய எப்பவோ போட்டு தள்ளியாச்சு. ஐயோ, என்ன ரேணுகா நீ? நான் இவ்வளவு தூரம் வந்து பேசுறேனா அதெல்லாம் தெரியாமையா வந்து பேசிட்டு இருப்பேன்? ஆனந்திய வேலன் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதுவும் இந்த அம்மாவோட வேலையா தான் இருக்கும். இது அப்படியே போய் நான் கார்த்திக் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவனே இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டிடுவான். அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவார்னே தெரியாது ரேணுகா. அமைச்சரோட பொண்ணையே கொலை பண்ண பார்த்தவனு உன்னை இந்த ஊரே கழுவி ஊத்தும். அப்புறம் என்ன, காலத்துக்கும் நீ களி தின்ன வேண்டியதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.